அக்ஷயா. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. இங்கே எங்களை பொறுத்தளவில் அந்த வழியில் நாங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் அந்த வைக்கிற அது ஒரு இயல்பான ஒன்றாக இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு முறையாக தான் இருந்தது. எனக்கு வந்து நாங்கள் சின்னலேருந்து இங்கே தான் படிக்கிறோம். இந்த பாடசாலை ஸ்டார்ட் ஆகி 70 வருஷங்கள் ஆகிட்டது. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பருத்தில் அல்வா என்ற இடத்துல நிற்கிறோம். ஸ்ரீலங்கா ஸ்கூலில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்களே இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அப்பா மகனுக்குள்ள ஒரு பாச போராட்டம் தான். என்னென்னு சொன்னால் இப்போ எல்லா இடமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயில்கள் வந்து கட்டி கொடுக்குறது அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயில் கட்டி கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது எல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து பயன்படுவாங்கன்றதுக்காண்டி லைப்ரரியும் ஒரு ஸ்மார்ட் ரூம் வந்து கட்டி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னு சொன்னால் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கட்டி கொடுக்குறதுல எவ்வளோ பிரயோசனம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ பள்ளிக்கூடத்து வாசல் தான் நிற்கிறோம். உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஆக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. அதோட வந்து பள்ளிக்கூடத்தை வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா 60 வயசு 70 வயசுல எல்லாம் நீங்கள் இருப்பீங்க. இந்த பள்ளிக்கூடம் நீங்கள் இருக்க எப்படி இருந்ததுன்றதுக்கும் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிளாஸ் ரூம் இருந்தது அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மற்றது நாங்கள் இங்கே கதை கேட்க சொல்லிக்கினா முந்தி வந்து பிரைமரி வரைக்கும் இருந்தது அப்படின்ட்டு இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே வந்து வீடியோ எடுக்க வந்த இடத்துல ஐயா வந்து இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பழைய மாணவர். ஐயா வந்து எத்தனாம் வகுப்பு வரைக்கும் இங்கே படித்தவர் அப்படின்றதே நாங்கள் ஐயாட்ட வந்து கேட்போம். மற்றது வந்து இப்போ ஐயா இங்கே படிக்க வந்து என்னென்ன குறும்புத்தனம் செய்தவர், என்ன ஐயா படிக்க வந்து எந்த டீச்சர் ஐயாவுக்கு படிப்பு, என்ன எந்த பிரின்சிபல் இருந்தவர், எல்லா விவரமும் நாங்கள் ஐயாவோட கேட்போம். இந்த ஸ்கூல் வட்டாரத்துக்குள்ள வந்து ஐயாவும் இருக்கு. இப்போ அருகிலான எனது ஊர் இருந்தது. இந்த பாடசாலையில் கட்டவே நானும் ஓய்வு நிலை ஒரு அதிபராக இருக்கிறேன், மாணிக்கம் மையழகன். அந்த வகையில் இந்த பாடசாலை எனது வீட்டுக்கு அருகில் உள்ள வகையில் பாடசாலை இந்த வளர்ச்சியில் கூடுதலான பங்கு எனக்கு தெரிந்திருக்கும் உள்ளது என்பதை இந்த வழியில் கூறிக்கொண்டு மற்ற வந்து நாங்கள் இப்போ ஐயாட்ட வந்து சில விஷயங்களை வந்து கேட்க போகிறோம். இந்த ஸ்கூலில் ஐயா வந்து படிக்கல ஐயா செய்தால் குறும்புத்தனங்கள் என்ன அப்படின்றத கேட்க போகிறோம். மற்றது வந்து இந்த ஐயா வந்து இங்கே படிக்கல வந்து ஐயாவோட என்னென்னு சொல்லலாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி ஐயாவுக்கு வந்து யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க அப்படின்றதையும் கேட்போம். மற்றது இங்கே வந்து ஐயா படிக்க இந்த பில்டிங் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நாங்கள் சொல்கிறத விட ஐயாவை கேட்டு வடிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதில் தான் நாங்கள் கேட்க போகிறோம். ஐயா இந்த சொல்லுவோம். இந்த பாடசாலையில் படிக்கல எனது நெருங்கின நண்பர், அந்த வயது நண்பரால் நவகுமார் அவர்கள், ரஞ்சிதநாதன் அவர்கள் ஆகியோர் என்னோடு நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களில் நவகுமார் என்பவர் இப்போ ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறார். ரஞ்சிதநாதன் அவர்களும் இருக்கிறார். அதை விட வேறு மாணவர்கள், படித்த மாணவர்கள் எல்லாம் கல்வி நிலையில் உயர்வான நிலையில் இருக்கிற கமலேஸ்வரன் அவர்கள் கணக்காளராக, பிரதம கணக்காளராக இருந்திருக்கின்றார். அவ்வாறாக என்னோடு படித்த பலர் உயர்நிலை அறிவியலில் இருக்கணும் என்பதை இந்த வழியில் கூறிக்கொண்டு ஏன்னா இந்த பாடசாலை வழியில் அந்த காலங்களில் உள்ள சில குறும்புத்தனங்கள் பற்றியும் குறிப்பிடணும். இப்போ ஐயாவோட குறும்புத்தனம் இப்போ எல்லாருமே நாங்களும் படிக்கல வந்து கணக்க குறும்புத்தனம் செய்த நாங்கள். இப்போ ஐயா சில நேரம் பிரின்சிபலாக இருந்தபடியாக சில நேரம் மறைக்கிறா தெரியல. ஆனால் அவ்வளோ குறும்புத்தனம் எங்களுக்கு ஐயா சொல்லுவாருன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஐயா நீங்கள் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செய்த குறும்புத்தனம், அதாவது மறக்கவே இல்லாத அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை எங்களுக்கு கொண்டு சொல்லுவீங்க. எங்களை பொறுத்தளவில் அந்த வழியில் நாங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் அந்த வைக்கிற அது ஒரு இயல்பான ஒன்றாக இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு முறையாக தான் இருந்தது. அதை விட பாடசாலையில் நாங்கள் மேல் வகுப்பு 7ஆம் ஆண்டு தான் அந்த வழியில் மேல் வகுப்பாக இருந்தது. மணி அடிக்கிற வேலைகள் அவ்வாறான இதுகளெல்லாம் நாங்கள்லாம் பொறுப்பாக இருந்தது. அப்போ சில ஆசிரியர்கள் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரத்தை முறுக்கி கொஞ்சம் நேரத்தை முன்னுக்கு ஓடினதாக வந்து பாடம் முடிகிற மாதிரி நாங்கள் பெல் அடிக்கிறது, அவ்வாறாக எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறும்புத்தனமான ஒரு இது அந்த ஒரு அடிக்கிற டீச்சர் வந்தால் நீங்கள் பெல்லை வந்து ஒன்றுக்கே தண்டிடுவீங்க. கொஞ்சம் கசப்பான பாடமான அது வீட்டுக்கும் போகணுமென்றதும் நாங்கள் நினைக்கிறது. பாடசாலை அந்த 2 மணிக்கு முடிகிறது. அப்போ
வெளில கொஞ்சம் முன்னுக்கு நேரத்தை முறுக்கி வெளில அடிக்கிற பொறுப்பும் எங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டது. அதனால் சில அப்போ நீங்கள் இந்த படிக்கிற காலத்தில் இங்கே சண்டே எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா படிக்கிறவங்க? அப்படி நாங்கள் சண்டைகள் எல்லாம் இருக்குதான், அதுக்காண்டி நாங்கள் சண்டைக்கு போனதில்லை. மற்றது ஐயா எங்களுக்கு சொல்லியிருந்தார், இப்போ தாங்கள் படிக்க வந்து ஐயா நீங்கள் படிக்க இங்கே எத்தனை ஆண்டு இருந்தது? அப்போ 7ஆம் ஆண்டு தான் இருந்தது. 7ஆம் ஆண்டு இப்போ தான் இந்த ஓலெவல் அதுக்கு பிறகு தான் அது 9ஆம் ஆண்டு வந்து அப்படியாகும். இப்போ கூடினது ஓயில் பண்ணிட்டு அந்த நேரத்தில் 7ஆம் ஆண்டுகள் அப்படி தான் இருந்தது. நீங்கள் படிக்க இருந்த ஒரு பழைய கட்டடம், அதாவது நீங்கள் படிக்க இருந்த ஒரு கட்டடம் மட்டும் இப்போ இருக்குதான்? இப்போ நாங்கள் படித்த காலத்தில் ஆரம்பமான ஒரு கட்டிடம் அதுதான் முதல் இந்த அது இப்போவும் அழியாமல் அப்படியே பேணப்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தில் இப்பொழுதும் அந்த சாலையை திறந்து வச்சவற்ற பெயர் ஸ்ரீகாந்தா அவர்கள் ஜிஏ, அவரது பெயர் பொறிக்கப்பட்ட கல் தற்போதும் இங்கு இருக்கிறாங்க. நாங்கள் அதை வரைக்கும் போய் பார்ப்போம். ஓகே, என்ன சொல்கிறது, இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க இருந்த அந்த கட்டடத்தின் அமைப்பு மற்ற பேர் எழுதியிருக்கு, அதே வரைக்கும் தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க. இதில் கட்டிடம் பாடசாலை முதல் கட்டிடம் ஒரு நிமிஷம், நீங்கள் படிக்க இருந்த முதல் கட்டிடம் அந்த கட்டிட பதிவும் இதாக தான் இருந்தது. அதில் வடமாகாண அதிபர் திருமா ஸ்ரீகாந்தா அவர்களால் பதித்ததன் எழுதியிருக்கேன். அதுக்கு கீழேயும் இதுலேயும் எழுதியிருக்கணும், அது கொஞ்சம் படிவாக தெரியல. 1954ஆம் ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக தான் இருந்ததுன்னா பால சண்முகம் ஞாபகரத்தம் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஆக்கள் ஞாபகார்த்தமாக தான் வழங்கியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சிவயோகன் ஐயாவோட ஒரு கட்டுரை திறப்புலாக தான் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் யார் இங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லி, இப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆக்களும் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், நான் இந்த கிரேட் படித்தேன், நான் இந்த குறும்புத்தனம் செய்தேன் மறக்காம வந்து எங்களுக்கு கொமெண்ட் பண்ணால் பார்க்கவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மேல் மாடி கட்டடம் ஒன்று இருக்குது. அதில் வந்து மேலே நாங்கள் ஏறி போய் பார்க்கலாமோ தெரியல, கேட்டுட்டு நான் ஏறி போய் பார்க்குறேன். நாங்கள் வந்து என்ன கிளாஸ் மேலே இப்போ இருக்குது அப்படின்றதையும் நான் பார்ப்போம். இந்த சைடில் தான் வந்து பிரின்சிபல் ரூம் வந்து அந்த பில்டிங்கோட கீழே தான் வந்து பிரின்சிபல் ரூம் இருக்குது. நாங்கள் மேலே போய் பார்க்க போகிறோம், மேலே என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் மேலே இங்கே வந்து எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு நாங்கள் மேலே போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து கிரேட் 4, 5, 6 அப்படி தான் இருக்குது. என்ன சொன்னால் இன்றைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி இருக்காங்க, இன்றைக்கு பருவம் தானே. இப்போ ஒரு இடமா நான் உங்களை காட்டணும், அதில் வந்து நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மெமரிஸ் என்னவா இருக்குது, இந்த இடத்துல நாங்கள் இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதில் பாருங்க அந்த தண்ணி பைப் வந்துருக்கு, இது இப்போ கட்டியிருக்கணுமோ முதல் கட்டியிருக்கணுமோ அப்படின்றது எனக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி பைப்பை பார்க்க எங்களோட பள்ளிக்கூடத்தில் வந்த ஞாபகங்கள்லாம் வருது. அதே மாதிரி நீங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அதாவது இப்போ இது எத்தனையாம் ஆண்டு இந்த தண்ணி டைப் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியல, ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தானே நீங்கள் படிக்க தான் இந்த தண்ணி பைப் கட்டியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. மற்றது என்ன எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சினீங்க அப்படின்றதையும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மற்றது இந்த இதில் பார்க்க உங்களுக்கு பின்னாடி தெரியும், இந்த ஒரு தேமாவரம் நிற்குது. இது நீங்கள் பாருங்க, இது எப்படியும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 வருஷத்துக்கு 50 வருஷம் உண்டாலும் பெற பண்ணிக்கிறேன். இந்த மரத்துல எல்லாம் நீங்கள் சில நேரம் அந்த காலத்தில் வந்து ஏறியெல்லாம் விளையாடி இருப்பீங்க, அந்த அனுபவம் இருந்து அப்படின்னு சொன்னோம். இப்போ பாருங்க, நீங்கள் படித்த அந்த ஏறி விளையாடின அந்த தேமாவரம் இப்போ இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத பாருங்க. அதை விட நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் மறக்காமல் இருப்பீங்க என்னன்னு சொன்னால், பிரின்சிபல்கிட்ட வந்து அடி வாங்கி என்னென்ன குழப்படிகள் செய்து நீங்கள் வந்து அடி வாங்கினீங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ நிற்கிற எத்தனையாம் வகுப்பு கிட்ட நிற்கிறோம் கொண்டு போட்டிருக்கீங்க, 7 மாறம் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருக்கணும். நீங்கள் கேட்க இந்த கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு சொல்லுங்க. மற்றது உள்ளே வந்து போயிடலாம், அது என்னென்னு சொன்னால் கேட்காம போயிடலாம் தானே. அதில் இது வந்து 4ஆம் ஆண்டு, இது வந்து அந்த ஸ்டேஜுக்கு பின்னால் வந்து இந்த கிளாஸ் ரூம் இருக்குது.
பள்ளிக்கமண்டாவே எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு ஞாபகம் தான். ஸ்ரீலங்கா வித்தியாசாலையில் புதிதாக அமையப்பெற்றுள்ள நூலகம் மற்றும் திரை வகுப்பறையுடன் கூடிய வேலுப்பிள்ளை சிவயோகன் மண்டபத்தின் திறப்பு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. தங்கச்சி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. என்ன பேர் பிள்ளைக்கு? லக்ஷனா. லக்ஷனா. தங்கச்சி என்ன பேர்? அக்ஷயா. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. இங்கே எத்தனையாம் வகுப்பு படிக்கும் இந்த ஸ்கூலில் இருக்கு? 11ஆம் பேர். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரனை ஒளிரச் செய்வதற்காக கௌரவ விருந்தினர்களில் ஒருவரான கட்டட திணைக்களம் மத்தியின் பிரதம பொறியியலாளர் திரு கன்னியகுளம் அரவிந்தன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு நவரத்ன ராஜா ஜெயரூபன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அமரர் வேலுப்பிள்ளை சிவயோகன் அவர்களின் ஞாபகார்த்தமாக இம்மண்டபத்தினை அமைத்து தந்த வேலுப்பிள்ளை சிவயோகன் அவர்களின் குடும்பத்தினர் சார்பாக அவரது துணைவியார் திருமதி
திருமதி பாரதி சிவயோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேலுப்பிள்ளை சிவயோகன் அவர்களின் நினைவுகளை நின்று நிலைக்க செய்யும் வகையில் சிவயோகன் மண்டபத்தில் அமைந்த நூலகமும் திறன் வகுப்பறையும் தற்போது திறந்து வைக்கப்பட உள்ளன. வேலுப்பிள்ளை சிவயோகன் மண்டபத்தில் உள்ளமைந்த நூலகத்தையும் திறன் வகுப்பறையும் இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர் கணித பேராசிரியர் சிவப்பருந்து ஸ்ரீ சக்கரராசா ஐயா அவர்கள் திறந்து வைப்பார். அந்த வகையில் தற்போது கட்டடத்தின் நினைவுக்கல்லானது நமது பிரதம விருந்தினரால் விரை நீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக வேலுப்பிள்ளை சிவயோகன் மண்டபத்தில் திறன் வகுப்பறையான நமது விழாவின் பிரதம விருந்தினரால் திறந்து வைக்கப்பட உள்ளது. தொகுதி இப்பொழுது அந்த வகையிலே வளர்ந்து வரும் அறிவியல் உலகிற்கு இணை கொடுக்கக்கூடிய வகையிலே அனைத்து பாடசாலைகளிலும் இந்த திறன் வகுப்பறை என்ற ஒரு சிறப்பான அமைப்பு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே காலத்தை கருத்தில் கொண்டு கல்விப்புறம் சார்ந்த உயர்வுக்காக அந்த குடும்பத்தினரின் நற்சிந்தனையோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டட தொகுதி சிறப்பாக 2 உயர்வுக்குரிய இணை தொகுதிகளை நிகழ்வை சிறப்பித்த விருந்தினர்கள் அங்கே அதை சிறப்பாக அந்த கையத்தை நிறைவேற்றி சிலை தேநீக்கம் செய்யப்படுகின்ற நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து நிகழ்வு சிறப்பாக நிறைவேற்றி வைத்த குடும்பத்தினர்கள் வேலுப்பிள்ளை சிவயோகனுடைய திருநீக்கம் செய்யப்பட்ட சிலைக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. பிரதான நிகழ்வாகிய நூலகம் திறன் வகுப்பறை இணைந்து வேறு வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன நீங்க இந்த லைப்ரரி பள்ளிக்கூடத்தின் கட்டணம் உங்களுக்கு என்ன விடயம்னு சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து எங்கன்றப்ப பழைய மாணவர், அதை விட அதை தாண்டி வடக்கு மாகாண சபை கௌரவ உறுப்பினராக இருந்தவர், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தில் நிறைவேற்று பொறியியலாளராகவும் கடமையாற்றினவர். அந்த வகையில் நாங்கள் வந்து அப்பான்ற பிறந்து வளர்ந்த ஊரில், அப்பா கல்வி கற்ற ஒரு பாடசாலையில், அப்பா ஓடி ஆடி விளையாடின இடத்துல அப்பாண்ட நினைவாக வந்து எதென்றாலும் ஒரு நினைவு சின்னமாக செய்ய வேண்டும் என்று யோசித்த வேளையில் ஆலயம் சார்பாக செய்யலாமா அல்லது பொது ஒரு வேலை திட்டம் சார்பாக செய்யலாமான்னு யோசித்த வேளையில் பாடசாலைக்கு செய்து கொடுக்கறது உண்மையிலேயே அந்த மாணவர்கள் கல்வி சமூகத்துக்கு அந்த ஊருக்கு செய்கிற ஒரு பெரிய சேவை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்வந்து செய்கிறது இந்த காலத்தில் குறைவு. கோயிலில் ஆலயங்களில் வந்து கோபுரங்களை கோடிக்கணக்கில் கட்டுவார்கள், ஆலயங்களில் புனரப்பு பணிகளை
பெரிய அளவில் கோடிக்கணக்கில் செலவு செய்வார்கள். ஆனால் பாடசாலைக்கு உதவணும் என்ற மனநிலை எல்லாருக்கும் மாறல. அந்த வகையில் அப்பாண்ட நினைவாக வந்து நாங்கள் அப்பாண்ட பேரால் சிவயோகன் மண்டபம் என்ற ஒரு தொகுதியை மேல்மாடியில் நூலகமும் கீழ்ப்பகுதியில் வந்து திறன் வகுப்பறையும் அமைகிற மாதிரி கட்டி கொடுத்துருக்குறோம். அதுக்கு அன்னளவாக கிட்டத்தட்ட 60 லட்சம் செலவாயிருக்கு. அப்பா வந்து இங்கே எத்தனை ஆண்டில் படிச்சிருக்கார்? அப்போ 1ஆம் வகுப்பு வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே கல்வி பெற்றவர். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினோட நெல்லியாட்டி சென்டர் காலேஜுக்கு போய் அங்கே நெல்லியாட்டி சென்டர் உயர்தரம் படித்து மொரட்டுவா கட்டுப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர். உங்களுக்கு சந்தோஷம் அப்பாவுக்கு? இது என்னுடைய உண்மையில என்னென்னு சொல்ல போனால் இது என்னுடைய கனவு. இது வந்து வெறும் பணத்தை வச்சு கொண்டு செய்கிற விடயம் இல்லை. ஒரு பாச போராட்டம், ஒரு மன வலிமை. இது வந்து என்னென்னு சொல்கிறது, செய்யலாம்ன்ற ஒரு மன உறுதியும் ஒரு மன திரகாத்திரம் இருந்தால் இதையும் செய்து முடிக்கலாம். அந்த வகையில் இந்த கட்டடத்துக்கு மேலே முதற்கட்டமாக ஒரு 10 லட்சம் ரூபாவை என்னுடைய சிறிய தந்தையார் சுவிஸில் இருக்கிற வேலுப்பிள்ளை செல்வயோநாதனர்கள் தந்துதவினார். மிகுதி 50 லட்சம் காசும் என்னுடைய 4 சகோதரிகளும் நானுமாக இணைந்து இந்த கட்டடத்தினை மிகுதி 50 லட்சம் வேலையை பூர்த்தி செய்திருக்கிறோம். என்னுடைய தாயாரும் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களை வழிப்படுத்தி கொண்டு இருந்தார். ஓகே, நன்றி. வணக்கம். தங்கச்சி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த லைப்ரரி கிடைச்சது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்? எனக்கு வந்து நாங்கள் சின்னலேருந்து இங்கே தான் படிக்கிறோம். இந்த பாடசாலை ஸ்டார்ட் ஆகி 70 வருஷங்கள் ஆகின்றது. அப்படி இருந்தும் எனக்கு தெரிஞ்சு நான் 1ஆம் வகுப்புலேருந்து இங்கே படிக்கிறேன். படிக்கிறதுலேருந்து நாங்கள் வாசிக்கிறேன்டா பக்கத்தில் இருக்க ஸ்டேடியத்துக்கு போய் தான் வாசிக்கிறாங்க. அப்படி பெரியாக்கள்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் வைக்கிறவே நாங்கள் அடிக்கடி போய் அங்கே பார்த்துருந்தாங்க. ஒரு நாள் பிரின்ஸ்பலை நாங்கள் கேட்டுனாங்க, சார் இப்படி ஒன்று இல்லையோண்ட சார் சொன்னேன், தான் சில உதவிகளை கேட்டுருக்கேன், அப்போ எங்கள் ஆராய்ச்சி உதவி செய்தால் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ அன்று ஒரு நாள் மீட்டிங் நடந்தது. சார் சொன்னேன், இப்படி ஃபிவிக்ஸ் மீட்டிங் நடந்தது, நானும் அதில் ஒரு ஃபிவிக்டாக இருக்கிறேன். அப்போ சார் சொன்னேன், நாங்கள் இப்படி கேட்டிருக்கிறோம், இந்த சிவயோகன் குடும்பத்தினர் எங்களுக்கு இப்படி உதவி செய்வதாக சொல்லி இருக்கணும், 60 லட்சம் ரூபா பெருமையாம் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு என்று சொன்னாங்க. சார் சொன்னவர், நீங்கள் ஆனால் நாங்கள் படிப்பை வந்து நல்லா படிக்கணும்னு இல்லை, எங்களுக்கு என்ன வைக்க வேண்டாம், இந்த இடத்துலயே ஒரு சின்ன பாடசாலையாக இருக்குது எங்கள் ஸ்கூல். இருந்தாலும் எங்கள் ஹையஸ்ட் மார்க்ஸ்னால நாங்கள் சொல்லலாது, நாங்கள் வாசிக்கிறேன்டாலும் துணிச்சலாக போய் வாசிப்போம். அப்படி எங்களுக்கு ரீடிங்ஸ் இது இருக்குது, ஸ்கில் இருக்குது. சாருக்கு நாங்கள் சொன்னாங்க, இப்படி கதையான ஸ்டோரிகள் எல்லாம் சொல்லிங்க சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாட்டேன். சார் சொன்னேன், தான் ஒரு கேட்டுக்கேன், அவையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதேபடி எங்களுக்கு சிவயோகநாதன் அவர்கிட்ட குடும்பத்தில் எங்களுக்கு இந்த நூல் நிலையத்தை அமைச்சு தந்திருக்கணும். எங்கள்கிட்ட வாசிப்பு ஸ்கில்லை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது எங்களுக்கு அமைச்சு தந்தாங்க. அதனால இவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதுக்கு நான் கேட்டிருந்தேன். சார் சொன்னேன், உங்களோட மனசில் என்ன எழும்புதோ நீங்கள் அதை சொல்லுங்க. எமது பாடசாலை அதிபர் வெறும் பாடுபட்டு அவையில ஹெல்ப் பண்ணி அவையிலும் நான் பார்க்குறேன், நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் நடக்குது. எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு வரும்போதும் அங்கே அண்ணா இருக்கிற மகள் இருக்கிறவர், அப்போ அவர் அடிக்கடி வந்து பெயிண்டிங் எல்லாம் பார்த்து கொண்டு தான் போகிறார். அப்போ நான் இவர் ஒருவேளை கட்டி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நான் பிறகு சார் கிட்ட சொன்னேன், இவையில் நாங்கள் கட்டி தெரியணும், நீங்கள் அதை கேட்ட மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும் மட்டும் நாங்களும் அதன்படி நடந்து கொண்டு. நாங்கள் இப்போ இந்த கடவுள் ஒரு வரமாக நான் இந்த நூல் எழுத நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் இங்கே படிக்க போகிற 7 மாதங்களாக இருக்கிறோம். நமது பின்னால் வர இளைஞர் சந்ததியினருக்கு இந்த நூலகமானது பயன்தரும் வகையில் அமையும் என்றும், எமது எனது சந்ததியினர் மட்டுமல்ல, இந்த பாடசாலையில் 1000 கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த பாடசாலையில் கற்கணும். அவையிலும் இந்த நூலகத்தின் பயனை அறிஞ்சு மேலும் அதன்படி நடக்கணும். இந்த நூலகத்தின் பெயர் கெட்டு போகக்கூடாது. எப்போனாலும் இந்த சிவயோகன் என்ற பெயரோடையே இந்த நூலகம் இருக்கணும். அப்படி இருந்தும் பிள்ளைகள் அந்த ரீடிங்ஸ்க்கு இதில் எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும் போது அவை சொல்லணும், நாங்கள் இந்த லைப்ரரியெல்லாம் படிக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த ரீடிங் திறமை வாசிக்கிற திறமை வருதுண்டு. அது மட்டும் இல்லை, கீழே இருக்க திறனாய்வு பாடசாலையும் அது எனக்கு நான் அறிந்தது இல்லை, இருந்தாலும் நான் சொல்லுவேன், அந்த பாடசாலையும் அந்த கிளாஸ் எங்களுக்கு பயன்தரும் வகையில் இருக்கும் என்று கூறி எனது ஒரு நிகழ்வு செய்கிறேன். நன்றி. இன்றைய நிகழ்வில் விருந்தினர்களையும் வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதுடன் நிகழ்ச்சி கட்டிய சிறு குறிப்பை கூற விரும்புகிறேன். ஜாஹல்வாய் ஸ்ரீலங்கா பாடசாலையானது 1951ஆம் ஆண்டு சைவமும் தமிழும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் எமது மூதாதையர் இக்கிராமத்திற்கென உருவாக்கப்பட்ட பாடசாலையாகும். முதல்வர் அவர்களின் ஆலோசனையாலும் ஊக்கத்தாலும் தான் இம்மண்டபம் நிர்மாணிக்கக்கூடியதாக இருந்தது. பாடசாலையின் வளர்ச்சியில் பெரும் அக்கறை கொண்டவர்
உண்மையிலே இந்த பாடசாலையை நான் பொறுப்பேற்ற பொழுது இந்த பாடசாலை இந்த பௌதிக வளத்திலே மிக முக்கியமான தேவைப்பாடாக நூல் நிலையம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய வீட்டு நிலைமைகள் பற்றி எனக்கு நன்கு தெரியும். பல மாணவர்களுடைய வீடுகளிலே கற்கக்கூடிய ஏது நிலை இல்லை. அவர்கள் தங்கள் வீட்டிலே இருந்து கடினப்படுவதை என்னால் பார்க்க முடிந்தது. பாடசாலை நேரத்திலே மாணவர்களை சிறந்த முறையில் கற்பிக்க வேண்டும் என்பது நமது பாடசாலை பணிக்குழாமினுடைய நோக்கம். அந்த வகையிலே ஒரு சிறப்பான நூல் நிலையம் ஒன்று அமைந்தால் இந்த மாணவர்களை இந்த நூல் நிலையத்திலே பல விடயங்களை கற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிட முடியும் என்பது எங்களுடைய கனவாக இருந்தது. இப்பொழுது இந்த சிறப்பு பாடலுக்குரிய இருவட்டு வெளியிட்டு கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலே சிறையோர் எனக்கு வழிகாட்டியாகத்தான் இருந்திருக்கின்றார். பாடல் எழுதினான் இங்கே இந்த இடத்திலே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. புத்த பகவான் அழுகிறாயிருக்கும். புத்த பகவான் அழுது கொண்டே இருக்கிறார். புத்த பகவான் கண்களில் கண்ணீர் வெள்ளம், புனித பௌத்த இலங்கையின் இனப்படுகொலைகள் என்று தொடங்கி அரசமனம் தன்னை ஒட்டவிடாது அரசபடை காவல் காக்குதாங்கே அப்பாவி தமிழர்களின் தலையை கொள்கையிலே அரசபடை காவல் காக்கவில்லை இங்கே என்று எழுதியதை ஞானம் சஞ்சய்க்கு நான் அனுப்பிவிட்டேன். ஞானம் அங்கே இருந்து கொண்டு சொன்னார், இது போட்டால் நாங்கள் 2 பேரும் அங்கதான் போவோம், இதை நான் சுமமான காலங்களே கூட பிரசவிக்கிறேன் என்று சொல்லி இதே இவர் பார்த்து விட்டு மகனடா விசேட ஒன்று கேட்டார். இப்போ இருக்கிற நிலைமையில நீ இந்த பேக்கூறுலாம் மாறிக்கொண்டு போக உண்மையிலே அப்படி உரிமையோடு என்ன பல வழிகளிலும் காப்பாற்றிய பெருமை சிவயோகன் தான். இப்பாடலை நான் பாடுவதற்கு வாய்ப்பளித்த இந்த அமரர் வேலுப்பிள்ளை சிவயோகன் அவர்களது குடும்பத்தினருக்கு இந்த பாடல் கவிதைகளை எனக்கு யாத்து பாடும்படி அளித்த இது ரிதீஷ சிங்கம் அவர்களுக்கும் கவிஞர் சிவகுரு கணேசன் அவர்களுக்கும் இப்பாடலுக்கான இசையை வழங்கிய இசையமைப்பாளர் வெற்றி சிந்தியன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடலை முகமுறை செய்வனவரே
இந்த பாடசாலை வந்து முன்னேசு மதம் மாறாமல் எங்கட பிள்ளைகள் எங்கட பாடத்துல சமூக சிப்பியை நான் எழுதுறேன் சோஷியல் இன்ஜினியரிங் சமூகத்துல மேட்டத்தை கொண்டு விட கல்வியில அந்த எங்களை எல்லாம் முதலியார் மாப்பாளர் உடையார் எல்லாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட கொள்ள வேண்டிய எங்களுக்கு சமர்ப்பிச்சு போட்டு எங்கள்கிட்ட கம்பெனி எடுத்தார். இவன் பெயர் வைக்க எப்படி வச்சாங்க கூலன் கந்தன் சும்மா வரைக்கிறேன் இங்கே கலைக்காரப்பு வரைக்கிறேன் கந்தசாமி இருக்கு. நாங்கள் இதை சொல்றோம் இதே மேட்டத்தை கொண்டு வந்தது. இந்த மேட்டத்தை கொண்டு வந்தது 1950 அந்த நேரம் தான் இந்த பாடசாலை ஒதுக்கிற வேலையில சுயவம் ஒதுக்கிட்டார். ஒரு கலியுகத்தில் ஒரு கந்தன் வந்து இருக்கான் இந்த சுவையோடு. அந்த சுவையோடு நான் சிவனுக்கு ஒரு பாட்டு பாடுறேன். சிவன் என்ன பென்சாலை ஆவார வஜரோடைய ஆவார பிரேடோடைய ஆவார. இப்ப எங்க மேல வந்துருக்காரு அடுத்த பிரேடோ பண்ணிட்டு தாங்க என்னதை குறித்து உங்களுக்கு இருக்கு அதை தாங்க. என்னதுல வார எதுல வார எது எங்கதுக்கு சின்னம் வெள்ளி எது தர்மத்தின் சின்னம். நான் ஏன் சொல்றேன் இங்கே நடக்கிற நிகழ்வு இந்த நினைவேந்தல் பிரதோஷம் இந்த ஆழம் தான் வந்து அவுத்து செய்கிறது இந்த சுவையோட வாழ்க்கையை பார்த்தீங்க என்றால் படித்தது அல்ல. இப்பவே இந்த பாடசாலை எப்படி இருக்குன்னு 51ஆம் ஆண்டு எப்படி இருக்கு. சமூகம் எப்படி இருந்தது. அப்ப அங்க ஒன் டிக் ஹேண்டில் ஒரு எரியிற மெழுகுதிரி 1000 மெழுகுதிரியில எரிய வைக்கும். ஸ்ரீவன் வந்து இந்த பாடசாலை படிச்சு இந்த நிலையில் பிரின்சிபல் கிருஷ்ணகுமார் ஐயா இருக்கு. அவருக்கு இப்ப 60 வயது. அப்ப 8 வயது. எங்களுடைய ஸ்ரீவன் 10 years சீனியர். அப்ப இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ட் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்துல வாழ்ந்தவன் ஒவ்வொருமே எல்லா தமிழ் மக்களுமே கஷ்டங்களுக்கு உள்ளானவங்க. சார்பிலும் குடும்பத்தினர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருவதென்று கௌரவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கணித பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா சார் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அவர்களுடைய ஆசிகள் இந்த நூலகத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு விட்டுச் செல்லும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்தோடு எங்களுடைய கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்த வேளையிலே பெருமதியான 2 மேசையினை தம்பி விதுசன் அவர்கள் தந்துதவினர். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல உதவி திட்டங்களுக்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. காலதாமதங்கள் ஏற்படும். நிறைவான ஒரு நூலகமாகவும் திறன் வகுப்பறையாகவும் முயலக்கூடிய வகையில் சொற்ப மாதங்களுக்கு அது அமையும் என்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு நன்றி அனைவருக்கும் நன்றி கூற தவறியிருந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, இதோட வந்து நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள டைம் வந்துட்டுது. இதில் பாருங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கனகாலத்து பிறகு சில பேர் வந்து மீட் பண்ணியிருப்பேன். வந்து கதைச்சி கொண்டிக்க பார்க்க ஆசையாக இருக்குது. நாங்களும் வந்து எங்களோட பள்ளிக்கூடத்தை போய் ஒரு திருப்பி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்குது. தங்களோட பள்ளிக்கூடம் இது என்னோட பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு எல்லாம் கிளம்பி இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்க உங்களோட பழைய மெமரிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நம்ம சேனலில் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்கோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.